பராசக்தி மக்களுக்கிடையே எந்த அளவுக்கான உணர்வு ரீதியான ஒரு கனெக்ட ஏற்படுத்தியிருக்கு. படத்துக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத சிவகார்த்திகேயன் அவரே பதிவு பண்ணியிருக்கிறாரு. மக்களுக்கு நன்றியும் தெரிவித்திருக்கிறாரு. பராசக்தியை வெற்றி படமாக்கிய மக்களுக்கு நன்றின்னு அவர் என்ன பேசியிருக்கிறாரு பாருங்க. ஏன்னா நான் சொன்னேன் இது எந்த ஏஜ் குரூப்புக்கான படம்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணி பண்ண முடியாது, எல்லாருக்கும் போய் சேரணும். அப்ப இன்னைக்கு ஜென்சில இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் எப்படி போய் சேரப்போகுது அப்படின்றத பார்க்கும்போது இப்ப நான் நிறைய எனக்கு வீடியோஸ் அனுப்புறாங்க. ஒரு குட்டி பையன் ஒருத்தர் வந்து தமிழ் வாழ்க சொல்லி தீ பரவட்டம் சொல்லி இந்த படத்தை போய் பாருங்கன்னு ஒரு குட்டி பையன் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருந்த ஒரு பெரியவர் ஒருத்தர் அவர் வந்து வீடியோல சொல்லியிருந்தாரு. நாங்க இதுக்குள்ள இருந்தோம் எமோஷனல் ஆகி. ஸோ இந்த படம் எப்படி எல்லாரையும் போய் சேரணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி போய் சேர்ந்திருக்கு நான் நம்புறேன். ஸோ மக்கள் அனைவருக்கும் இந்த படத்தினுடைய இதனுடைய அடிப்படை என்ன, எதுக்காக இது எடுக்கப்படுது, எங்களுடைய இன்டென்ஷனை உணர்ந்து இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா இந்த படம் முதல்ல எல்லாருக்கும் போய் சேர்றதுதான் முதல் வெற்றின்னு நினைக்கிறேன். அது நடந்திருக்கு, அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இரண்டாவது முக்கியமான வெற்றி, இதுக்கு காசு போட்ட தயாரிப்பாளர் அது சம்பந்தப்பட்ட வணிகத்துல இன்வால்வ் ஆகிய எல்லாருக்கும் எங்களுக்கு லாபம்னு சொல்லி மேடையில சொல்றாங்க. அது இரண்டாவது வெற்றின்னு நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் வர்றது எது வந்தாலுமே இதுக்கு போனஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்து மிக முக்கியமான நன்றி என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு. என்னுடைய 25வது படம், அதுல நீங்க ரொம்ப ஸ்பெஷல், என்னை விட ரொம்ப எக்ஸைட்டடா ரொம்ப ஸ்பெஷலா இதை செலிப்ரேட் பண்ணது நீங்க எல்லாரும் தான். அண்ட் என் கூடவே நிக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.